ஓ சத்தம் போட்டு பேசினா நீங்க பேசினாலாம் சரின்னு ஆயிடுமா? நேர்ல ஏதாவது பேசினா தாண்டி அடிப்ப. போன்ல பேசினா எப்படி அடிக்க முடியும்? அதாண்டி தைரியமா போன்ல பேசிட்டு. போன வேடி நீ முதல்ல வாங்கிடி வா. வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் மற்றால். டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஏன்டா டார்ச்சர் பண்றாளுங்கடா. ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட வந்தேன்டா. கிரிக்கெட் விளையாட வந்தா எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன்னு 1008 என்னடா ப்ரையாரிட்டி குடுக்கல? என்ன டைம் ஸ்பெண்ட் வாரம் 6 நாள். 6 நாள்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு, ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் கூட்டு போணும், ஒரு நாளைக்கு தியேட்டருக்கு கூட்டு போணும், ஒரு நாளைக்கு பைக் ரைடு கூட்டு போணும், ஒரு நாளைக்கு பீச்சுக்கு கூட்டு போணும், ஒரு நாளைக்கு ஷாப்பிங் கூட்டு போணும், ஒரு நாளைக்கு மாலுக்கு கூட்டு போணும். இது பத்தாதுன்னு ஆஃபீஸுக்கு போனா ஒரு மெசேஜ் பண்ணணும், ஆஃபீஸில் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஆஃபீஸ் விட்டு கிளம்பும்போது ஒரு மெசேஜ் பண்ணணும். இது பத்தாதுன்னு ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்குன்னு ஒன்று விடுவாங்க. அந்த லஞ்ச் பிரேக்கில் 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு இந்த மாட்ட நான் 1 மணி நேரம் உட்காந்து பேசணும். இந்த 1 மணி நேரம் உட்காந்து பேசுறதுல என் மேனேஜர் என்னை பார்த்துட்டு 1 மணி நேரம் பொண்டாட்டிட்டு என்னடா பேச கழுவி கழுவி நீ ஊத்துறோம். இது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் மாப்பிள்ள. கல்யாணம் 6 மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னா மாப்பிள்ள. சரி நானும் கேக் வெட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னேன் மாப்பிள்ள. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இவ்வளோ சமாளிக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட ஏதாவது சரக்கு கிறக்கு வாங்கி கொடுத்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. ஃபங்க்ஷனு நல்லபடியாக போயிட்டு இருக்கு மாப்பிள்ள. திடீர்னு ஒரு சத்தம். இவ ஃப்ரெண்ட்ஸு எங்கயா அப்படின்னு இவளை பார்த்து கேட்டாங்க. திடீர்னு என் பக்கம் திரும்பி your husband is so funny and crazy in this dress அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, என் ஃப்ரெண்டு வரக்கூடாதான், இவளு ஃப்ரெண்டு மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? என்ன லாஜிக் இது? என்ன மாப்ள நீ சொல்ற பட்ட உன் பொண்டாட்டி பெரிய சைக்கோவா இருப்பா போலக்கு. ஏண்டா என் பொண்டாட்டியை நான் திட்டுவேன், நீ கூட சேர்ந்து திட்டுவாடா. பாரு பொண்டாட்டியை பற்றி ஒருத்தன் வந்து புலம்புனானா அப்படியே மாப்பிள்ள, அப்படியே மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள எல்லாம் சரியாயிரும் மாப்பிள்ள. இது மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டு வாயிலேருந்து வரணும். அதை விட்டுட்டு கூட சேர்ந்து திட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. செல்லம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு உன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நான் உன்னை திட்டலாம், அவன் உன்னை திட்டலாமா? அதான் விட்டா ஒரு 2 அடி. அந்த பொண்ணு சைக்கோ இல்ல, நீ தான்டா சைக்கோ. ஓ சத்தம் போட்டு பேசினா நீங்க பேசினாலாம் சரின்னு ஆயிடுமா? நேர்ல ஏதாவது பேசினா தாண்டி அடிப்ப. போன்ல பேசினா எப்படி அடிக்க முடியும்? அதாண்டி தைரியமா போன்ல பேசிட்டு. போன வேடி நீ முதல்ல வாங்கிடி வா. வந்து ஒரு நிம்மதியா இருக்கும் மற்றால். டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஏன்டா டார்ச்சர் பண்றாளுங்கடா. ஒரு நாள் கிரிக்கெட் விளையாட வந்தேன்டா. கிரிக்கெட் விளையாட வந்தா எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன்னு 1008